பிள்ளையார் சொல்லி போட்டாவே எல்லாம் என்ன ஆகும்? கரெக்டாக நடந்துடும். பிள்ளையாரில் தானே ஆரம்பிக்கிறோம். வீட்டில் எதை எடுத்தாலும் என்ன பண்ணுறோம்? ஒரு சுழி போடுறோம்ல. இப்படி போடுறோமா இல்லையாம்மா? மளிகை சாமான் லிஸ்ட்டு போட்டால் கூட ஒரு 2 போட்டு 2, அது என்னது? அது பிள்ளையார் சொல்லி கிடையாது. இந்த பிள்ளையார் சொல்லி போடுறமே இதை பற்றி கியாபி விஸ்வநாதன் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். முத்தமிழின் சிறப்புன்னு ஒரு புத்தகத்தில். ஒரு காலத்தில் ஏடுகளில் தானே நம்ம எழுதினோம். பேப்பர்லாம் வர்றதுக்கு முந்தின காலத்தில் பண ஓலைகள், அந்த ஓலைகளை எடுத்துகிட்டு வந்து ஒத்தாப்பில் நறுக்குவாங்க. நறுக்கி அதை வெயிலில் காயப்பட மாட்டாங்க, நிழல் உணர்த்தி அதில் நிழல் அப்படியே காஞ்சிரும். காஞ்சது கட்டி கட்டி வச்சுருவாங்க. புலவர்கள் ஒரு கட்டை எடுப்பாங்க. எடுத்து இந்த ஏடு எழுதுமா எழுதாதான்னு டெஸ்ட் பண்ண. நம்ம பேப்பரில் பால் பாயிண்ட் வாங்கினா என்ன பண்ணுறோம்? கடையில் என்ன பண்ணுவோம்? கிறுக்கி பார்ப்போம்ல. அந்த கிறுக்கலுக்கே ஒருத்தன் வந்து சைக்கலாஜிக்கலாக அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறான். இப்படியே கிறுக்குன்னா அவனுக்கு வந்து கிறுக்கு புத்தியான். நீங்கள் இனிமேல் என்ன செய்வீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம பேரை எழுதி பார்ப்போம்ல, அவன் ரொம்ப செல்ஃபிஷ், சுயநலக்காரன். நான் வந்து எப்போ ஓம்னு எழுதி பார்ப்பேன், அது சரியாக எழுதான்னு. அதாவது கடவுள் இங்கே இருந்தால் நம்மளை காப்பாற்றிட மாட்டாரா நல்லது கெட்டதுலேருந்து அப்படின்னு ஒரு டிபெண்டிங், சார்ந்து இருத்தல், கடவுளை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. இப்படி ஓம் தான் எழுதி பார்ப்பேன், சரியாக எழுதா அப்படின்னு. முக்கால்வாசி பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேடு கொடுப்பான், அந்த பேனா வாங்கினதுல கிறுக்கி வச்சுருப்பாங்க, கிறுக்கு பிடிச்ச ஜனங்க. இந்த புலவர்கள் என்ன செய்வாங்க? 2 எழுத்து எழுதி பார்ப்பாங்க. நம்ம தமிழ் எழுத்துக்கள் நீங்கள் பூரா பாருங்கள், ஒன்று வட்டம், ஒரு கோட்டுக்குள்ளே எல்லா எழுத்தும் அடங்கிடும். காணாலேருந்து டானாலேருந்து பானா. பா எப்படி எழுதுறீங்க? 3 கோடு. டானா மா ஒரு கோடு, ஒரு வளையம். எல்லா எழுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு வளையம், ஒரு சுழி, ஒரு கோடு. இந்த கோட்டுக்குள்ளே தமிழ் எழுத்துக்கள் எல்லாத்தையும் அடக்கலாம். அப்போ அந்த புலவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, முதல்ல ஒரு சுழி, அப்புறம் ஒரு கோடு, இதை போட்டிருக்காங்க. வருதா? ஒருவேளை வந்து சில சமயம் சுழிக்கும், ஆனால் நேரம் எழுதாமல் கிளியும். அந்த ஓடெல்லாம் குப்பையில் போட்டுருவாங்க அந்த ஓலைகளை. சில இது வந்து நல்ல நீளமாக வரும், மேலே சுழிக்க வராதா, அதையும் குப்பையில் போட்டுருவாங்க. அப்போ ஒரு சுழியும் ஒரு கோடும் எந்த ஓலையில் ஒழுங்காக எழுத வருதோ அதை வச்சு எழுதுவாங்க. அப்போ பின்னால் வந்தவன் பார்த்தான் அதை. இது ஏதோ சாமியை நினச்சி இவங்க காரியத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு இவன் எல்லாம் அதை போட ஆரம்பித்தான். ஒரு கோடு போட்டு ஒரு இன்னும் கொஞ்சம் பின்னால் வந்த வேண்டே, இது ஏதோ சாமி இல்லை, பிள்ளையாரோட கனெக்ஷன் இருக்குது, அவரை நினச்சி தானே நம்ம எல்லோரும் செய்கிறோம். அதுக்கு பிள்ளையார் சொல்லின்னு பேர் வச்சவன் நம்ம ஆள் தமிழன். அதுக்கு தான் ஒரு பழமொழி, எழுதியவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான் அப்படின்னு. ஒருத்தருக்கு என்னென்ன தோணுதோ பூந்து விளையாண்டுருக்கான் தமிழ் மொழியில். அதெல்லாம் நம்ம படிக்கிறப்போ, நான் இதை படித்து எத்தனையோ 30 வருஷங்களுக்கு மேலே ஆச்சு, ஆனால் மனதில் பதிகின்ற செய்திகள். ஒரு பிள்ளையார் சுழியை பற்றி இப்படி கூட ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரே அப்படிங்கிறப்போ, சரி எல்லாம் நல்ல ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் இருக்கப்போ அந்த சபையில் ஷேர் பண்ணிக்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம்